Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Zerodha-வோட காயின் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சில்வர் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ல நீங்க ஈஸியாவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டோட கரண்ட் பிரைஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஹையை டச் பண்ணியிருக்குதுன்னே சொல்லலாம். பட் நான் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். கோல்டு அண்ட் அதர் எலக்ட்ரானிக் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சார்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட்டை டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பர்டிகுலராக கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி மெத்தட் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சிஸ்டண்டா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கோல்டு ஆர் சில்வர் இடிஎஃப்ல கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ தட் அதில் வர்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் லாங் டேர்மில் பார்க்கும்போது இந்த எஸ்ஐபி உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். யூஸ்வலாக கோல்டு அண்ட் சில்வரில் நான் எஸ்ஐபி மெத்தடில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மெத்தட்லையும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட Zerodha அப்ளிகேஷனை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களோட டேஷ்போர்ட் இங்கே ஷோ ஆகும். அண்ட் அதில் ஆர்டர்ஸ், ஹோல்டிங்ஸ், பொசிஷன்ஸ், பிட்ஸ், ஃபண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் டாப் ரைட் கார்னரில் இருக்கிற உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணினதுமே இங்கே கன்சோல், காயின், சப்போர்ட், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதில் காயின் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. காயின் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணினதுமே நீங்கள் Zerodhaல ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால காயின் அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாகவே ஓப்பன் ஆகிக்கும். அண்ட் காயின் அப்ளிகேஷனோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகியிருக்கும். இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், என்பிஎஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஐசிஐசிஐயோட ப்ரொடென்ஷியல் ரெகுலர் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டை என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படின்னா இங்கே சர்ச் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கோல்டு அப்படின்னு டைப் பண்ணுங்க. கோல்டு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இடிஎஃப் ஃபண்ட்ஸுமே இங்கே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான ஃபண்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக நிப்பான் இந்தியா ஆர் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ரெகுலர் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த ஃபண்டை தான் என்னோட வாட்ச் லிஸ்ட்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபண்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபண்டை நீங்கள் கிளிக் பண்ணினதுமே அந்த ஃபண்ட்ஸோட டீட்டெயில்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் அந்த ஃபண்டோட growth லெவல் சார்ட் இங்கே ஓப்பன் ஆகியிருக்கும். இங்கேயே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஃபண்டோட கரண்ட் நெட் ஆசெட் வேல்யூ 31.27 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் மே 11. இந்த மே 11 அப்போ இதோட நெட் ஆசெட் வேல்யூ 31.27 ருபீஸ்ல இருக்கு. அண்ட் இதோட சிஏஜிஆர் டெவலப்மெண்ட்டும் நீங்க பார்த்துக்கலாம். லாஸ்ட் 1 இயர்ல மட்டுமே இந்த ஃபண்ட் 33.78% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த பேஜில் இந்த ஃபண்டோட லாஸ்ட் 5 இயர்ஸோட growth சிஏஜிஆர் பர்சன்டேஜை நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாட்சிங் அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் இது வாட்சிங் அப்படின்னு இல்லைன்னா நீங்க உங்களோட ஆட் டு வாட்ச் லிஸ்ட்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல இது ஆட்டோமேட்டிக்காவே ஆட் ஆகிக்கும். ஜென்ரலா ஒரு இடிஎஃப்ல நீங்க பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது ஏஇஎம் அப்படின்னா இந்த ஃபண்ட் எவ்வளோ அசெட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனிங். ஜென்ரலா இந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கிற ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு லிக்விடிட்டி ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ரெகுலர் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்டோட வேல்யூ 1909.02 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ் எக்ஸிட் லோட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ எக்ஸிட் லோட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸிட் லோட் அப்படின்னா நீங்க இந்த ஃபண்டில் இருந்து உங்களோட அமௌண்ட்டை ரெடீம் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜ் பிடிப்பாங்க அப்படின்னு மீனிங். இப்போ இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ரெகுலர் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டோட எக்ஸிட் லோட் 1%ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை நீங்க 15 டேஸுக்குள்ள ரெடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸிட் லோட் 1%ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மோர் தென் 15 டேஸ் கழிச்சு நீங்க ரெடீம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் லோட் நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் படி நான் மோர் தென் 1 இயருக்கு நான் விட போறேன். டிபிக்கலா என்னோட எக்ஸிட் லோட் 0ன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஐசிஐசிஐ ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.09%ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை இந்த ஃபண்ட் மேனேஜ் பண்றாங்கல்ல, அதுக்காக அந்த ஃபண்ட் எடுக்கிற சார்ஜஸ் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க.
யூசுவலா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியா இருக்கிற ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிபிக்கலா பாத்தீங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமா இருக்கணும், எக்ஸிட் லோட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கணும். இங்க இருக்கிற கம்பேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃபண்ட்ஸை நீங்க கம்பேர் கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தரா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இந்த ஃபண்டோட மேனேஜர் நேம் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபண்ட்ல எந்த அளவுக்கு ரிஸ்க் இன்வால்வ்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் லாக்இன் பீரியட் எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபர்தரா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இந்த ஃபண்ட் எந்தெந்த செக்டர்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பர்டிகுலரா இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்ல தான் அதிகமான பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7347 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தரா டவுன் பண்ணீங்கன்னா கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது ஐசிஐசி ப்ரூடென்ஷியலோட கோல்டு இடிஎஃப்ல தான் இந்த ஃபண்ட் 99.34% அளவுக்கு அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டோட ரேட்ஸை டிபெண்ட் பண்ணி இந்த ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஃபண்டை பத்தின டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணினதுக்கு அப்புறமா பை ஆர் எஸ்ஐபி மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பை ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒன் டைம் மட்டும் நீங்க பை பண்ணுவீங்க. இதுவே எஸ்ஐபி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எவ்ரி மந்த் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து மணி டெபிட் ஆகிரும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கோல்டு இடிஎஃப் அலாட் ஆகிரும். இந்த எஸ்ஐபி மெத்தட்ல உங்களுக்கு தேவையான இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எல்லாமே கொடுத்துக்கலாம். அதாவது இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நீங்க 1000 கூட கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லயும் எனக்கு 500 மட்டும் டெபிட் ஆனா போதுன்னு கூட நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்ரி மந்த் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்ல டெய்லி இன்வெஸ்ட் பண்ணணுமா, வீக்லி, 15 டேஸ் ஆர் குவார்டர்லி, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இங்க கொடுத்துருக்காங்க. யூசுவலா என்னோட அசம்ஷன் படி நீங்க ஃபர்ஸ்ட் டு 10th இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 11th டேட்ல இருந்து 30th டேட் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் யூசுவலா நிறைய பேர் வந்து அவங்களோட சேலரி கிரெடிட் ஆனதுமே எஸ்ஐபி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால பர்டிகுலரா அந்த டேட்ஸ்ல ஸ்பெசிபிக் இடிஎஃப் ஓட நெட் அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் 11th to 30th நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு கிரவுட் ஃபார்மேஷன் இருக்காது. அண்ட் இங்க ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 500 rupees இருந்ததுன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோல பை பண்ற ஆப்ஷனை உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் பை ஆப்ஷன் இங்க கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூபிஐ, நெட் பேங்கிங், நெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு யூபிஐ ஆப்ஷன் கிடையாது, அதனால நெட் பேங்கிங் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டான 5000 நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டு பை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இங்க கன்ஃபர்ம் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இங்க பே நவ் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காவே எனேபிள் ஆயிரும். இப்போ பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட 5000 ஜெரோதாக்கு பே பண்ணிருங்க. உங்களோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் ஸ்கிரீன் உங்களுக்கு ஓபன் ஆகும். இப்போ காயின் அப்ளிகேஷன்ல பெண்டிங் ஆர்டர்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஆர்டர் கம்ப்ளீட் ஆகாது. அண்ட் மண்டே தான் இந்த ஆர்டர் பிளேஸ் ஆகும். அண்ட் மண்டே மார்னிங் இந்த ஃபண்டுக்கு என்ன நெட் அசெட் வேல்யூவோ அந்த நெட் அசெட் வேல்யூல உங்களோட 5000 இன்வெஸ்ட் ஆகிரும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேஷ்போர்டும் அப்டேட் ஆகிரும். இந்த ப்ரொசீஜர்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.